சென்னையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சென்ற மாதம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானார். இதுவே பெரிய விவகாரமாக பேசப்பட்டு வந்திருந்த நிலையில்தான் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக உதவி கேட்டு வந்த ஒரு சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு காவலர் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி ஐசோஸ் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. அதில் 13 வயது சிறுமி, அதாவது தனது மகள் காணவில்லை, சிறுமியை கண்டுபிடித்து தருமாறு அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த புகார் மனு மீது விசாரணை நடத்திய போலீசார் அந்த சிறுமியை மீட்டதோடு சிறுமியுடன் இருந்த சிறுமியின் 16 வயது ஆண் நண்பர் ஒருவரையும் இவர்களுக்கு உதவியாக இருந்த அந்த ஆண் நண்பரின் தாயையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். இதன் பின்பு இந்த வழக்கு குறித்து சிறுமியிடம் விசாரணை நடத்திய போதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி போலீசாருக்கு காத்திருந்தது. அதாவது கடந்த 25ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமி பட்டினப்பாக்கம் பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு காவல் ரோந்து வாகனத்தில் உதவிக்காக நாடியிருக்கிறார். அப்போது அந்த வாகனத்தில் இருந்த ஒரு காவலர் தன்னை அருகில் அந்த பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள போக்குவரத்து காவலர்கள் இருக்கும் அந்த போலீஸ் பூத்தில் வைத்து பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும், மேலும் தன்னை வேறொரு இடத்துக்கு கொண்டு விட செல்லும் போதும் அந்த ரோந்து வாகனத்திலையும் வைத்து தன்னிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை கூறியிருக்கிறார். இதற்கு அடுத்துதான் இந்த வழக்கு மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்படுகிறது. அங்கு விசாரணை நடத்தி மேலும் இந்த அத்துமீறலில் ஈடுபட்ட காவலர் யார் என விசாரித்ததில் மயிலாப்பூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளரின் வாகன ஓட்டுநராக இருக்கக்கூடிய ராமன் என்பது தெரிய வந்தது. தற்சமயம் காவலர் ராமனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சிறுமி காணாமல் போன வழக்கு, அதே போல பாலியல் ரீதியாக அத்துமீறிய வழக்கு, இந்த இரண்டிலுமே சேர்த்து மொத்தம் அந்த சிறுமியின் ஆண் நண்பர், அவரது தாய், மேலும் காவலர் ராமன் ஆகியோர் கைது செய்து மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த ஒரு காவலரே உதவி கேட்டு வந்த ஒரு சிறுமியிடம் அத்துமீறி இருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.